மனிதாபிமான மகுடம் சூடிய அருமனை, இருவேறு மதம். ஒரே மேடை. சீர்வரிசையோடு நடந்த சீர்மிகு திருமணம். வணக்கம். தலைப்புச் செய்திகள் விரிவாக. மதங்களை கடந்த மனிதநேயம். வறுமையை வென்றெடுத்த சமூக கோலம். குமரி மாவட்டம் அருமனையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அரங்கேறியுள்ளது ஒரு நெகிழ்ச்சியான திருமண வைபவம். ஆதிக்கத்தை விட அன்பே பெரியது என பறைசாற்றும் விதமாக அருமனை கிறிஸ்தவ பொதுநல அமைப்பு சார்பில் இரு ஏழை பெண்களுக்கு ஜாதி மத பேதமின்றி திருமணத்தை நடத்தி வைத்து அசத்தியுள்ளனர். வறுமை வாட்டிய இரு குடும்பங்கள் வாழ்வு தந்த ஒரு அமைப்பு. தந்தையை இழந்து தவித்து ஒரு கிறிஸ்தவ பெண், குடும்பச் சூழலால் திருமணக் கனவில் இருந்து ஒரு இந்துப் பெண் என இருவருக்கும் அவரவர் மத ஆச்சாரப்படி இன்று இல்லற வாழ்வு இனிதே தொடங்கியது. ஆலயத்தில் ஒரு திருமணமும், தனியார் மண்டபத்தில் இந்து முறைப்படி மற்றொரு திருமணமும் என மத நல்லிணக்கத்தின் சங்கமாய் இந்த விழா ஜொலித்தது. வெறும் தாலி கட்டி திருமணத்தை முடிக்காமல் மணமகள் வீட்டார் மெச்சும் அளவிற்கு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், கட்டில், பீரோ மற்றும் பாத்திரப் பண்டங்கள் என சீர்வரிசைகளை வாரி வழங்கியுள்ளது இந்த அமைப்பு. அது மட்டுமன்றி வந்திருந்த உறவுகளுக்கு அறுசுவை விருந்தளித்து 1000 ஏழை எளிய மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி மனிதாபிமானத்தை மலரச் செய்துள்ளனர். வாழ்த்திய மக்கள். வியந்த தமிழகம். கடந்த 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த சேவை பயணத்தில் இந்த ஆண்டு விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பல்வேறு மதத் தலைவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். ஊர்கூடி தேர் இழுப்பார்கள். ஆனால் இங்கு ஊரே கூடி ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து அந்த நிகழ்ச்சி காட்சி பார்ப்போரை வியப்படையச் செய்துள்ளது. பிரிவினைகள் பேசும் காலத்தில் பிணைப்புகளை வலுவாக்கும் அருமனை கிறிஸ்தவ பொதுநல அமைப்பின் இந்த அறப்பணி தற்போது சமூக வலைதளங்களில் பலரது பாராட்டுகளையும் குவித்து வருகிறது. அருமனை கிறிஸ்தவ பொதுநல அமைப்பு சார்பாட்டு இந்த வருடம் 2 ஜோடிகளுக்கு நாங்கள் ஏழைகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைத்துள்ளோம். கழிந்த 7 ஆண்டுகளாக சுமார் 20 ஜோடிகளுக்கு நாங்கள் இதுவரை திருமணம் நடத்தி வைத்துள்ளோம். இந்த வருடம் இந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கியுள்ளோம். என்ன மாதிரி கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்க? அம்மா அப்பா இல்லாத ஒன்றுமே இல்லாத பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நாங்கள் திருமணம் நடத்தி வைக்கிறோம். ஹிந்து நாங்கள் மத பேதம் கிடையாது. ஹிந்து ஆனாலும் சரி, கிறிஸ்டின் ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, முஸ்லீம் ஆனாலும் சரி கல்யாணம் பண்ணி தொடர்ந்து நாங்கள் இது போல இன்னும் செய்வோம். எத்தனை இலைகளுக்கு